இந்த இறுதி சடங்குல வந்து பாரதியாரோட மருமகளும் மகளும் வந்து சண்டை போட்டுட்டாங்க. சண்டை போட்டுக்கிறது உண்மை. ஆனால் அது சொத்துக்காக தான் சண்டை போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சொத்து பிரச்சனை இருக்கலாம், ஆனால் சொத்துக்காக சண்டை போட்டாங்கன்னு இருக்கா? ஆனால் ஊடகங்கள்லாம் என்ன சொத்துக்காக சண்டை போட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ இந்த பாரதியார் வந்து தன் மகனுக்கு வந்து சொத்து வந்து கொடுக்காம தவிர்த்து வந்தார். இருக்கிற வீடு மட்டும் கொடுத்தாரு. ஆனால் வந்து மற்ற சொத்துக்களை வந்து பிரித்து கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு சொன்னா மகனுடைய நடவடிக்கை என்னன்றது அவருக்கு தெரியும். ஆனால் மனோஜே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பான நபர் கிடையாது. நம்ம வந்து நிறைய ஊடகங்களை செய்திகளை நம்ம படிச்சிருக்கிறோம். மனோஜை சுற்றி ஒரு வருத்தப்படாத வாலிபர் கூட்டம் இருந்துச்சு. சொத்தை எழுதி வச்சா அவன் அடிச்சிருவான். ஒரு 1000 கோடி சொத்து இருக்கு, 600 கோடி சொல்றாங்கன்னா கால போல இப்போ அவங்க பிரிச்சுக்கிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோர்ட்டுக்கு அப்படி போறாங்கல்ல, கேஸ் அப்படி போட்டாங்கன்னா அப்போ வந்து நாட்கள் வந்து சொத்து பத்திரமா இருக்கும், கேஸ் மட்டும் நடக்கும். அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே டபுள் ஆயிடும். 1000 கோடி வந்துடும். 1000 கோடி வந்துடும். இப்பவே கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். பெண்கள் சார்ந்து நிறைய விமர்சனங்களை வந்து சந்தித்த ஒரு நபர் தான் மனோஜ். பேர் வந்து இப்போ நான் அப்பாவுடைய பேர் எடுக்கணும்ல, மகன் பொம்மை ஒரு இயக்குனர் இமயம், அந்த பேரை எடுக்கணும்னா நான் அதை சொல்ல வரேன், நீங்க வேற எங்கேயோ போறீங்க. நீங்க அந்த பேர் எடுக்கணும்னா அப்போ அப்பா கிட்ட என்னெல்லாம் குவாலிட்டி இருக்குன்றத வந்து மகன் ஃபாலோ பண்ணதுன்னு செய்வாங்க. அதனால தான் சொல்றது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனோஜுக்கு வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு கொடுக்கல, அதுக்கு காரணம் அப்பா தான் வந்து மகன் ஏன் சொல்றோம். அப்போ அந்த அளவுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா திரைத்துறையில வந்து இவர் பெரிய புண்ணியவான், புகழ்பெற்றவர், மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர் சொன்னா மகனுக்கு வந்து வாய்ப்புகள் பூஞ்சிருக்கணும்ல. அப்படிலாம் வராது. இன்னாருடைய புள்ளன்றதுக்கெல்லாம் கிடையாது. அந்த தனித்திறமையும் வந்து நிரூபிக்கணும். வணக்கம் சார். வணக்கம். என்னன்னா, இப்போ பாரதிராஜா அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களுக்கு மேல ஆனாலும் இன்னமும் நிறைய விமர்சனங்கள், அவர் இறப்புக்கு அப்புறமும் நிறைய சண்டைகள், சொத்து பிரச்சனைகள் சொல்லி போயிட்டு இருந்துச்சு. அவரோட சொத்து விவகாரம் என்ன, எப்படி பிரிக்க போறாங்க, பையனோட ஃபேமிலிக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா ஒரு கேள்வியா இருக்குல்ல சார். அவங்க ஃபேமிலி பத்தி, அவங்க சொத்தை பத்தி கொஞ்சம் சொன்னாங்க. இல்லை, எனக்கு அது பெருசாக எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, சொத்துக்காக வந்து அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது ஊடகங்கள் தான் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். அந்த இடத்துல வந்து அந்த சாவுலன்னு சொன்னால் தான் ஈஸியாக மக்களுக்கு புரியும். அந்த இறுதி சடங்குல வந்து மருமகளும், அதாவது பாரதியாரோட மருமகளும் மகளும் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை போட்டுக்கிறது உண்மை. ஆனால் அது சொத்துக்காக தான் சண்டை போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சொத்து பிரச்சனை இருக்கலாம், ஆனால் சொத்துக்காக சண்டை போட்டாங்கன்னு இருக்கா? ஆனால் ஊடகங்கள்லாம் என்ன சொத்துக்காக சண்டை போட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அதை வந்து ஆரம்பத்தில் வந்து இவர் தான் எடுத்து விட்டார். யார்? கங்கைமரன். அது சில பேர் சரின்னு சொல்கிறாங்க, சில பேர் தப்புன்னு சொல்கிறாங்க. அவர் ஏங்க அதை கேட்கணும்? அந்த இடத்துல அவர் கேட்டுறக்கூடாது. ஏன்னா வந்து தனிமையில் விட்டுட்டீங்க அவரை, கடைசி நேரத்தில் யாரும் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லி அவர் வந்து ஆதங்கத்தோடு கேட்குறதுன்றது அது எப்படி தப்பாகும்? அவர் சரியாக தானே கேட்குறாரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அவர் கேட்டதுடைய விளைவு தான் என்ன ஆச்சுன்னா, நீ ஏன் பார்த்துக்கல, நான் ஏன் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அங்கே வந்து பிரச்சனை. அதுதான் அங்கே வெடிச்சதை தவிர சொத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்துக்காக அங்கே பிரச்சனை நடக்கலை. அதை தாண்டி வந்து அங்கே வந்து யார் வந்து கொல்லி வைக்கிறதுன்றதுல கூட வந்து பார்த்தீங்கன்னா மகள் தான் கொல்லி வச்சாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அது வந்து சரியாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியது தான் இருக்குது. மகன் வைக்கணும், அது மகன் வைக்க முடியலன்னா மகள் வைக்கலாம் தான். ஆனால் மகன் இல்லாத போது மருமகள் வச்சா என்ன தப்பா? அது பேத்தி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அந்த இடத்துல கொல்லி வைக்கிற பிரச்சனை வருதுனாலே வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னென்னா அப்போ வந்து அந்த சொத்தை மையப்படுத்தி நகர்வுகள் அப்படிதான் நம்ம ஒருவேளை பேத்தி கொல்லி வச்சாங்கன்னா சரி பாதி ஒரு பங்கு கேட்கிற மாதிரி சட்டத்துல அப்படி கிடையாது சார். ஆனால் சட்டத்துல ஒரு சம்பிரதாயத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, கொல்லி வச்சவனுக்கு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி பல குடும்பங்கள்ல அந்த பிரச்சனை இருக்கு. நான் தான் கொல்லி வைப்பேன், நீ தான் கொல்லி வைப்பேன்னு சொல்லி அந்த ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யுது. ஆனால் இங்க வந்து நம்ம அதை பார்த்தோம். மகன் வைக்கலன்னா மனைவி வைக்கலாம், மகனோட மனைவி வைக்கலாம். சரி, மனைவி கூட வைக்க வேண்டாம், எப்பவுமே அவங்க வந்து இன்னொரு வீட்டு பொண்ணு தான் அப்படின்னு சொன்னா பேத்தி வைக்கலாம், பேரன் வைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வைக்காம மகளே வந்து வச்சதுன்றது வந்து அது வந்து அந்த சடங்கு சம்பிரதாயத்திலே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது நம்ம பார்த்தோம். சரி, இருந்தாலும் அவங்க குடும்ப நிகழ்வு, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த இடத்துல வந்து இதுதான் நமக்கு பிரதானமாக பட்டது, அந்த கொல்லி வைக்கிற அந்த நிகழ்வு மட்டும்தான் வந்து. மற்றபடி இந்த கையை முறுக்குனாங்க, தள்ளி விட்டாங்க, இதெல்லாம் வந்து அது வந்து சொத்துக்காகன்னு இருக்காது. ஏற்கனவே மனக்காயங்கள் இருக்குது. இப்போ மகளை பொறுத்த வரைக்கும் 2 மாதம் நான் வந்து சிங்கப்பூரில் வச்சு பார்த்துக்கிட்டேனே, நீங்கள் ஏன் பார்த்துக்கல, இங்கே எங்கள் அப்பா கடைசி நேரத்தில் விட்டுட்டீங்களே அப்படின்னு கூட இருக்கலாம். அந்த ஒரு நம்ம பக்கத்தில் வந்து பார்த்துக்க முடியல, ஆனால் இங்கே இருந்தவங்களும் விட்டுட்டாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் கூட இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து பிரதிபலிச்சிருக்கக்கூடாது. ஆனால் அதுக்கு காரணம் வந்து கேட்டால் அதை வந்து ஆரம்பித்து விட்டது வந்து பார்த்தீங்கன்னா கங்கைமரன் தான். அந்த பிரச்சனையை தொடங்கி விட்டது அவர் தான்.
ஆனா இப்ப மனோஜ் அவர்கள் இறந்ததற்கு பிறகு அந்த குடும்பத்தையே வந்து பாரதிராஜா ஃபேமிலி வந்து ஒதுக்கிட்டாங்களான்ற ஒரு கேள்வி ஒண்ணு வருது. ஏன்னா இறப்பிலும் ஒரு மரியாதை இல்லை, அங்கேயும் நிறைய இந்த இடத்துல விமர்சனங்கள். நான் ஒரு ஆழமான ஒரு பார்வை வைக்கிறேன், அது எல்லாருக்கும் பொருந்தும். அதுக்கு தான் சொல்றது நம்ம வந்து ஒரு தனி மனித ஒழுக்கத்தை பின்பற்றணும். இங்கே தனி மனித ஒழுக்கம் தான் வந்து பார்த்தா நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, சமூகத்தில் ஒரு பாதுகாப்பு, தொழிலில் பாதுகாப்பு, எல்லா வகையிலும் பாதுகாப்பு தனி மனித ஒழுக்கம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பாரதி ராஜா கிட்ட போயிட முடியாது, சரிங்களா? இப்போ இந்த பாரதி ராஜா வந்து தன் மகனுக்கு வந்து சொத்து வந்து கொடுக்காம தவிர்த்து வந்தார், இருக்கிற வீடு மட்டும் கொடுத்தாரு, ஆனால் வந்து மற்ற சொத்துக்களை வந்து பிரித்து கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு சொன்னால் மகனுடைய நடவடிக்கை என்னன்றது அவருக்கு தெரியும். இப்போ எல்லாரும் இங்கே இறந்து போன பிறகு தாமரை ஒரு முறை அழகாக சொன்னாங்க ஒரு வார்த்தை, கவிஞர் தாமரை. இங்கே இறந்து போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் நம்ம விமர்சிக்க முடியாது, ஏன்னா அவங்களாம் புனிதமாயிடுவாங்க. இறந்து போன உடனே அவங்க வந்து தெய்வம், யாரையும் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் மனோஜை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பான நபர் கிடையாது. நம்ம வந்து நிறைய ஊடகங்களை செய்திகளை நம்ம படிச்சிருக்கிறோம். மனோஜை சுற்றி ஒரு வருத்தப்படாத வாலிபர் கூட்டம் இருந்துச்சு, அதே மாதிரி பாரதி ராஜாவுக்கு பின்னாடியும் ஒரு வருத்தப்படாத ஒரு வாலிபர் சங்கம் இருந்துச்சு இல்லையா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யார் அப்போ இவர் வந்து ஒரு தந்தை வந்து மகனுக்கு சொத்து கொடுக்கலன்னா ஒன்று ரெண்டு காரணம் இருக்கும். ஒன்று சுயநலம், தனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொத்து இல்லைன்னா நம்மளை கைவிட்டுருவாங்கன்றதுக்காக எழுதி வைக்காத ஒன்று இருக்குது. அல்லது சொத்தை எழுதி வச்சா அவன் அடிச்சிருவான். எழுதி வைக்காமலே இவ்வளவு விஷயங்கள் பண்ணும்போது ஆமா, ஏன்னா இப்போ மகனுடைய நடவடிக்கை தெரியல, இப்போ ஊதாரியா இருக்கிறான்பா, அவன் வந்து இந்த சொத்தை எழுதி வச்சோம்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து விற்று படம் எடுக்கணும், அதை எடுக்கணும், இது எடுக்கணும்னு சொல்லி விட்டுருவான்பா. அதனால தான் சொல்றது இந்த இடத்துல வந்து எல்லா மனிதருக்கும், மனோஜுக்கு மட்டுமே கிடையாது, எல்லா மனிதருக்கும் இந்த சுய ஒழுக்கம்னு ஒன்று இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் பாதுகாப்பு. ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து ஊதாரியாக இருக்கலாம் சார், நீங்கள் ஒரு ஊதாரியாக இருக்கலாம்னா நான் அதை வந்து அங்கீகரிக்கல. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் அப்படி இப்படி இருந்துடலாம். ஆனால் திருமணம் ஆயிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பொறுப்புகள், கடமைகள் நிறைய, சுய ஒழுக்கம். ஆமாம், சுய ஒழுக்கம் மெயின்டைன் பண்ணணும். அப்போ திருமணத்துக்கு முன்னாடி எப்படி வேணா இருக்கலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஒரு கேட்டு போட்டிங்கன்னா அது பதில் சொல்ல முடியாது. அப்போவும் இருக்கணும். எப்போ நமக்கு வந்து ஒரு சுயமாக ஒரு அறிவு இருக்கோ, சிந்திக்கிற திறமை இருக்கோ, அப்போத்துலேருந்து நமக்கு எது ஒழுக்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து எல்லாரும் கிளாஸ் எடுக்க முடியாது. சமூகத்தில் நம்ம வளர்ந்து வரும்போதே நமக்கே தெரியும் இது தப்பு இது சரின்னு. ஏன்னா நமக்கு 6 அறிவு இருக்குது, எது சரி எது தப்பு. அப்போ எதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், எதை வந்து விட்டுலாம் அப்படின்னு இருக்குது, எதை அவாய்ட் பண்ணலாம், இக்னோர் பண்ணலாம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கூட சேர்க்கை நண்பர்கள் கூட சரியாக இருக்கணும். இப்போ நம்ம நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி தான் நம்ம சேர்ந்து பயணிக்கிற மாதிரி சில நேரங்களில் அது அமைஞ்சிடும். அது நம்ம பாரதி ராஜா அவர்களோட அந்த ஒரு வாழ்க்கை பயணன்றதுலையும் நிறைய விமர்சனங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்பதான் அது வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அதான் நான் சொல்லிட்டேனே, உங்களுக்கு சுருக்கமாக ஒரே வார்த்தை சொல்லிட்டேனே, வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் அவர் வந்து ஒரு தலைவர் கூட சொல்ல முடியும். அவர் தான் தலைவர். அவர் டைம் பீரியட்ல உறுப்பினர்கள்லாம் இவங்கெல்லாம் உறுப்பினர்கள் யாரு? இளையராஜா, கங்கைமரன், வைரமுத்து, இவங்கெல்லாம் மெம்பருங்க. தலைவர்கள் அடித்த லூட்டிகள்லாம் எப்படி இருக்கும்? அது அவங்களது ஒரு காலத்தில் அது வந்து அலாதியான சார். இப்போ சொன்னாக்கா என்ன சொல்றேன்னா, அவர் இறந்து போயிட்ட பிறகு பருவாய் பேச நல்ல சா வருமா அவனுக்குன்னு கேட்குறான். நம்மளை கேட்குறான், நீங்கள் இப்படி கலையை விட்டுருவீங்க. நீங்கள் நம்ம ஏதாவது இப்படி சொல்கிறோம்னா இவெல்லாம் வந்து செத்து போயிட்ட பிறகு அந்த மனுஷனை பற்றி பேசுகிறாம, இவெல்லாம் நல்ல கதிக்கு போவானா இவெல்லாம் அப்படின்னு நம்மளை சொல்கிறான். ஆனால் இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் கர்மாப்பா, சொன்னால் இவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? நம்ம என்ன விதைக்கிறோமோ அதான் முளையும். எங்கிட்ட கூட பல பேர் கேட்டாங்க, சார் இத்தனை நடிகை வரல சார், ஒரு லிஸ்ட்டே போட்டாங்க, இவ்வளோ நடிகைகள்லாம் வரல சார், ஏன் வரல சார்? அவங்கள தான் போய் கேட்கணும். சரி, இரங்கல் கூட தெரிவிக்கல சார், அவங்கள தான் போய் கேட்கணும். பாரதி ராஜா பத்தி என்ன நம்ம ஆரம்பிச்சதுன்னா, அவர்களால் வளர்ந்த மரம் நிறைய மரம். தமிழ் சினிமா ஒரு காடா வளர்க்குன்னா அந்த காட்டுல பாதி மரம் வந்து பாரதி ராஜா அவர்கள் வளர்த்த மரம். ஆனா நீங்க வச்சு பேசும்போது ஒரு பாதி மரமே வெட்டப்பட்டதுக்கு காரணமும் பாரதி ராஜா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. இல்ல, இது மரம் வெட்டப்பட்டது அப்படின்னு கிடையாது. நம்ம அந்த மரத்தோட ஒப்பிடுறது கூட எவ்வளவு தூரம் சரியா இருக்குன்னு நம்ம வந்து எனக்கு தெரியல. ஏன்னா பாரதி ராஜா பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைப்பேன்னா, விதைன்னு நினைப்பேன். விதை அவர் வந்து பல விஷயங்களை வந்து சினிமாவில் வந்து விதைச்சது உண்மைதான். அது விதைச்சதெல்லாம் இப்போ வந்து சிலது மரமாச்சு, சிலது மரமாகாமல் போயிடுச்சு. ஆனால் விதை வந்து பாரதி ராஜா. அது நீங்கள் எந்த விஷயம் வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. ஒரு 4 சோத்துக்குள்ள இருக்க சினிமா வந்து கிராமத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அப்புறம் வந்து வசனங்கள் வந்து வச்சாரு. வசனங்கள் எப்படிப்பட்ட வசனம், காதல் வசனங்களாக இருந்தாலும் சரி, அது வந்து அவர் எழுதினாரா இல்லை வந்து வேற ஒருத்தர் எழுதினாங்களா, அது யார் வேணா எழுதியிருக்கோம். அந்த எழுதியிருக்கிற அந்த வசனத்தை கொண்டு வந்து காட்சிப்படுத்தும் போது வைக்கக்கூடிய அந்த சீன் பாருங்கள். அந்த சீன் அதுக்கு பல விஷயம் சொல்ல முடியும். இப்போ ஃபஸ்ட்டு படம் பாரதி ராஜாவோட படம். அந்த படத்தில் ரஜினி வந்து வசனம் பேசுவார்.
அந்த வசனத்தை நினச்சிட்டு இப்போ நீங்கள் ரஜினியை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிப்பு வரும் நமக்கு. என்ன சொல்லுவார்னா, கவுண்டர் பண்ணிக்கிட்ட மயிலுக்கு மட்டும் இல்லைடா, அவங்க அத்தா குரு அம்மாவுக்கும் வந்து தாவணி கட்டினா நல்லாத்தாண்டா இருக்கும், இது எப்படி இருக்குன்னு வேறு சொல்லுவார். எது அது சொல்லிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லி சிரிப்பார். அது வேறு லெவலில் இருக்கும். மயிலுக்கு மட்டும் கிடையாது, அவங்க அத்தா குரு அம்மாவுக்கும் வந்து தாவணி கட்டினா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காந்திமதி வந்து தாவணி கட்டின மாதிரி ஒரு சீனை காட்டுவாங்க. எப்படி அதெல்லாம் படம் வந்து பல பேர் மீண்டும் கூட பார்க்கணும், இணையத்தில் தான் இருக்குது. அந்த இடத்துல காந்திமதி வந்து தாவணி கட்டின மாதிரி ஒரு சீனை காட்டுவாங்க. ஆனால் அப்படி பார்க்கும்போது மனோஜ் அவர்கள் மீது, அதாவது எவ்வளவோ மரங்களை வளர்த்த அவர் தன் மகனை வளர்க்கறதுக்கு தவறிட்டார். இல்லை, வளர்க்குறதுன்னு கிடையாது. இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் இப்படி எடுத்துங்க, கார்த்திக் வந்து அறிமுகப்படுத்தினது பாரதியார் தான் பண்ணார். அதே சமயத்தில் ராஜாவும் அவர் தான் பண்ணார், பாண்டியனும் அவர் தான் பண்ணார், கண்ணன் காதல் ஓவியம் கண்ணனும் அவர் தான் பண்ணார். 2 பேர் ஜெயிக்கிறாங்க, 2 பேர் தோற்றுட்டாங்க. ஸோ பாண்டியன் வெற்றி பெற்றார் சினிமாவில். ஆனால் அவர் காலப்போக்கில் அவர் வந்து கெட்ட பழக்கத்தில் அவர் வந்து காலியாயிட்டார். ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளிக் ஆகிட்டார், நல்லா வந்து பீக்கில் வந்துட்டார். அதுக்கப்புறம் காலப்போக்கில் அவருடைய கெட்ட பழக்கத்துலாம் காலியானார். ஆனால் நல்ல பழக்கம் உள்ள ராஜா வர முடியல கடைசி வரைக்கும். இன்றைக்கும் நல்ல பழக்கம் உள்ள மனிதராக தான் இருக்கிறார் ராஜா. ராஜா வந்து இன்றைக்கி வந்து ராஜானா தெரியும், கூடவே பாரதி ராஜாவை சேர்த்து சொல்லணும். பாரதி ராஜா படத்தை நடிப்பார், அந்த ராஜா அப்படின்னு சொல்லணும். இல்லைனா பட்டிமன்ற ராஜா நம்ம நினச்சிப்போம். அப்படி தானே இருக்குது. எத்தனை படங்கள் நடித்தாலும் வெற்றி படங்கள், இத்தனைக்கும் வந்து தேசிய விருது வாங்கின படங்கள்லாம் இருக்குது. அது வேதம் புதிதாக இருக்கட்டும், கருத்தமாக இருக்கட்டும். அதேமாதிரி காதல் ஓவியம் கண்ண ஒரே படம் தான் நடித்தார், பிளைண்டாக நடித்தார். சரிங்களா? படம் பெரும்பாலும் இருட்டிலே இருக்கிற மாதிரி இருக்கும் படம். இருட்டிலே போயிட்டார். அந்த கண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் கழித்து 38 வருஷம் கழித்து இப்போ ரீசெண்டாக ஒரு சக்தி திருமகன் படத்தில் வில்லன் கேரக்டர் நடித்தார். அவ்வளோ பிரமாதமான நடிப்பு, வில்லன் கேரக்டரில் நடித்தார். ஸோ இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் வந்து நேரம் காலம் சூழல் இருக்குது சார். ஆனால் வந்து அவருக்கு வந்து 2 படங்கள், கடல் பூக்கள், தாஜ்மஹால், 2 படம் மகனுக்காக எடுத்த படம், கிளிக்காக. ஆனால் மகன் மேலே நிறையா விமர்சனங்கள் இப்பொழுதும் வைக்கப்படுது. என்னன்னா பெண்கள் சார்ந்து நிறையா விமர்சனங்களை வந்து சந்தித்த ஒரு நபர் தான் மனோஜ். பாரதி ராஜாவும் சந்திச்சிருக்காரு. ஆனா மனோஜ் வந்து அதற்கும் மேற்பட்ட ஒரு நபர். அது பேர் வந்து இப்போ நான் அப்பாவுடைய பேர் எடுக்கணும்ல, மகன் எப்பவுமே அப்படிதானே. எதுக்கு சிரிக்கிறீங்கப்பா? இல்லைங்க, ஏங்க அப்பா வந்து ஒரு பேர் எடுக்கிறார் சார், பேர் ஒரு இயக்குனர் இமயம். அந்த பேரை எடுக்கணும்னா நான் அதை சொல்ல வரேன், நீங்கள் வேற எங்கேயோ போறீங்க. நீங்கள் அந்த பேர் எடுக்கணும்னா அட்லீஸ்ட் இயக்குனர் இமயம்னா கூட ஒரு சாதாரண ஒரு 10 இயக்குனரோட ஒரு இயக்குனர், ஒரு வெற்றி பட இயக்குனர்னு ஆகணும்ல. அதுக்காக கூட முயற்சி எடுத்துருக்கலாம். புரியுதா சொல்கிறது? அப்போ அப்பா கிட்ட என்னெல்லாம் குவாலிட்டி இருக்குன்றத வந்து மகன் ஃபாலோ பண்ணதுன்னு செய்வாங்க. அதனால தான் சொல்கிறது, நாம் வந்து என்ன விதைக்கிறோமோ அதான் முளைக்குன்னு நான் என்ன சொன்னேன். நாம் எப்படி நடந்துக்கிறோமோ நம்ம பிள்ளைகள் அப்படி நடத்துவாங்க. நாம் என்ன பாவம் செய்கிறோமோ அது நமக்கு கர்மா வரும், கண்டிப்பாக வரும். பாரதி ராஜாவால் அழிந்தவர்கள் பலரும் இருப்பார்களா? அழிந்தவர்களோட வந்து கேட்டால் வந்து என்ன சொல்லி கேட்டால் வாழ்க்கை கொடுத்தவங்களை பற்றியே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அவங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி, இதெல்லாம் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இவர் உச்சத்தில் போயிட்டாரு, இவர் உச்சத்தில் போயிட்டாரு, அவர் உச்சத்தில் போயிட்டாரு. மிச்சமாக்கி போனவங்க, மிச்சமே இல்லாத போனவங்க கூட நிறைய பேர் இருக்கு. ஏன்னா நம்ம உச்சத்தை தொட்ட விரல் விட்டு என்ன ஆட்களை பற்றி பேசுகிறோம். பின்னாடி போன எண்ண முடியாத ஆட்களே நிறைய பேர் இருப்பாங்க, எண்ணற்ற பல பேர் இருப்பாங்க. இது உண்மை. இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுங்கள். குமுதத்தில் வந்து பரபரப்பான ஒரு சூழல் இருந்துச்சு. வருடம் எனக்கு சரியான நினைவில்லை. அப்போ என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த இந்த டிஜிட்டல் மீடியாலாம் அப்போ கிடையாது. ஏன் டிவிக்கள் கூட அந்தளவுக்கு கிடையாது. இந்த பூமாலி, இந்த சன் டிவிலாம் இப்போ கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் முழுக்க மக்கள் புத்தகத்திலே மூழ்கி இருக்கிற ஒரு காலகட்டம். பொழுதுபோக்குன்னா புத்தகம் தான், அதை விட்டால் சினிமா, 2 தான். அப்போது வந்து குமுதத்தில் வந்து நிர்வாகத்தில் சில மாற்றங்கள்லாம் நடக்குது. அப்போ வந்து என்ன செய்யணும், குமுதம் பத்திரிகை தூக்கி நிறுத்தணும். அப்போல்லாம் வந்து ஷாம்பு பாக்கெட்டு, அப்புறம் இந்த சோப்பு பாக்கெட்டு இதெல்லாம் கொடுத்து தான் வந்து புத்தகங்களை விற்கக்கூடிய சூழல் இருந்துச்சு. ஏன்னா மக்கள் வந்து விரும்பி படிக்கணும்னா கூடவே ஏதாவது ஃப்ரீ கொடுத்தா படிப்பாங்க, அப்படி இருந்தது. இன்றைக்கி புத்தகங்கள் ஃப்ரீயாக கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அன்றைக்கி வந்து விளம்பரத்துக்காக அதெல்லாம் நடந்துச்சு. அப்போது நடிகையின் கதைன்னு சொல்லிட்டு ஒருவருடைய நடிகையுடைய அந்தரங்க வாழ்க்கையை எழுத ஆரம்பித்தாங்க. ஒரு நடிகையோட அந்தரங்க வாழ்க்கை, நடிகருடைய அந்தரங்க வாழ்க்கை, சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய அந்தரங்க வாழ்க்கையை வந்து எழுத ஆரம்பித்தாங்க. எப்படி வந்து அந்த காலத்தில் சொல்லாங்க, அந்த இவர் தியாகராஜ பாகவதர் வந்து லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி அந்த மாதிரி வந்து
ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தணும்னா ஒரே ஒரு பாட்டுக்காகவே மக்கள் வந்து வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அது ஒரு கட்டத்தில் ஒரு டெவலப்மெண்ட் எப்படின்னு கேட்டால், இப்போது தினத்தந்தி எடுத்துட்டிங்கன்னா சிட்டுக்குருவி பதில்னு வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் ஒன்று இருக்கும். அதை எவனும் கேள்வியெல்லாம் கேட்கறது கிடையாது. எவனுக்கு வேறு வேலையெல்லாம் அந்த கேள்வி கேட்கறது. இவங்களே உட்காந்து ஒரு கேள்வியை ரெடி பண்ணுவாங்க, இவங்களே அதுக்கு பதிலும் ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ அதில் வரும் இந்த நடிகைக்கும் அந்த நடிகைக்கும் ஏதோ கிசுகிசை பற்றி எழுதுவாங்க. அது கிசுகிசு மறைமுகமாக போவோம். இது கிசுகிசுன்றதை தாண்டி ஒரு லெவல் தாண்டின்னு கேட்டால் ஒரு தொடர் எழுத ஆரம்பித்தாங்க. கேட்டால் எந்தெந்த நடிகருக்குன்னு சொல்லிட்டு பேரை குறிப்பிடாமல் மறைமுகமாக பேரை குறிப்பிடுறது ஈஸியாக புரிஞ்சிடும். கர்ஜனை செய்யக்கூடிய நடிகர்னா யார் சார்? சிவாஜி. இராணுவத்தின் பெயர் கொண்ட, இராணுவ பதவியின் பெயர் கொண்ட ஒரு நடிகர்னா யார்? மேஜர் சுந்தரராஜன். இந்த மாதிரி வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஜேம்ஸ் பாண்டுன்னு சொன்னால் யார்? அந்த காலத்தில் ஜேம்ஸ் சொன்னால் ஜெய்சங்கர். இந்த மாதிரி வந்து பல பேரை வந்து மறைமுகமாக வந்து சங்கேத மொழிகள் சொல்லி அவங்களுக்கு குறித்து வந்து பார்த்தா, அதே நடிகைகளுக்கும் சொல்லி, புன்னகை அரசினா யார்? கேஆர் விஜயா. இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லி எழுத ஆரம்பித்தாங்க. இது வந்து 50 தொடங்கி 60, 70 கிட்ட ஒரு 7-8 தொடராக என்ன தான் வந்துச்சு. அப்போ கிட்ட நெருங்கிட்டாங்க. எப்போது 70 தாண்டி 80 கிட்ட வந்தோன்னே இவங்க சப்ஜெக்ட் வருதுல்ல. அப்போ இருந்ததுலேயே பயங்கரமான ஆக்ரோஷம், கோபம் யாருக்கு வந்துன்னா பாரதி ராஜாவுக்கு தான் கோபம் வந்துச்சு. அப்போது இறங்கி வந்து என்ன செஞ்சிட்டாரு, கல்லுகளெல்லாம் எடுத்து போய் என்ன செஞ்சிட்டாங்க, நேராக ஒரு பெரும் படையோடு போய், நடிகர் படையோடு போய் குமுதம் ஆஃபீஸை வந்து அடித்து உடைச்சாங்க. எல்லா பக்கத்துலேயும் அவரோட பேர் இருந்திருக்கும். ஆமாம், எல்லா புத்தகத்துலேயும் அவரோட பேர் இருந்திருக்கும். அது அப்போ வந்து நான் கேட்டிங்கன்னா, அதை வந்து ஏன் இவ்வளோ வந்து ஆவேசப்பட வேண்டிய அவசியம்? அவர் தான் வந்து ஆவேசப்பட்டார். ஆவேசப்பட்டால் அவர் தலைமையில், பாரதி ராஜா தலைமையில் தான் சொன்னாங்க. அவரோட வருத்தப்படாத வாலிபர் சங்க கூட்டம். ஆமாம். அன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு இளம் பருவம், ரத்தம், துடிப்பு எல்லாமே இருந்துச்சு. எல்லாருக்கும் பிரச்சனை தாங்க இது. எல்லாருக்கும் வந்து ஒரு அந்தரங்க வாழ்க்கை இருக்குது. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு மறைக்கப்பட்ட பகுதி இருக்குது. அதை கொண்டு வந்து இவங்க வந்து வியாபாரம் பண்ண பார்க்குறானுங்க. இதனால் கௌரவம் என்ன பாதிக்கப்படுது சொல்லிட்டு அதை சொல்லி அடிச்சு நொறுக்கி எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க, அந்த தொடரை நிறுத்திட்டாங்க கடைசியாக. ஆமாம், அந்த அளவுக்கு வந்து அப்போ பார்த்துங்க, அந்த அளவுக்கு ஒரு குட் கேரக்டர். அதான் சார், கடைசியா ஒரே ஒரு கேள்வி. பாரதி ராஜா சொத்து மதிப்புக்காக பிரச்சனை, சொத்து தான்றப்போ இப்போ ஈஸியா வாங்கிடுறாங்க. டைரக்டர்னா 50 கோடி, இவங்க ஆக்டர்னா 300 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறாங்க. அந்த காலத்துல எவ்வளவு சம்பளம் இருந்திருக்கும்? அவ்வளவு அந்த காலத்துல இருக்கு. அந்த காலத்துல வாங்கினா மட்டும் கேட்டா அது அந்த பணத்துக்கு ஒரு வேல்யூ இல்லையா? அன்னைக்கு சொத்தோட விலை எவ்வளவு, அன்னைக்கு ஒரு கிரவுண்டோட விலை எவ்வளவு? சும்மா இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. சும்மா கேட்டா அந்த காலத்துல என்னங்க பெரிய சம்பளம்? அன்னைக்கு 50 ரூபாய்க்கு என்ன வேல்யூ தெரியுமா? நானே இந்த பிரிண்ட் மீடியாவில் வரும்போது 150 ரூபா மாதம் சம்பளம் சார். 5 ரூபா தினம் பேட்டா. 86, 87 150 ரூபா சம்பளம். ஆனால் தினம் 5 ரூபா. சரிங்களா? வேலைக்கு வரலன்னா அந்த 5 ரூபா காலி. அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ மொத்த சம்பளம் எவ்வளோ? 300 ரூபா சம்பளம். அப்படிதான் ஆரம்பிச்ச வாழ்க்கையை. ஆனால் அவரோட சொத்து மதிப்பு பெரிதளவு. அதெல்லாம் இன்னைக்கு ஒரு 1000, எப்படியும் ஒரு 1000 கோடி சொத்து இருக்கு சார். ஒரு 600 கோடி சொல்றாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலப்போல இப்போ அவங்க பிரிச்சுக்கிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோர்ட்டுக்கு அப்படி போறாங்கல்ல, கேஸு அப்படி போட்டாங்கன்னா அப்போ வந்து நாட்கள் வந்து சொத்து பத்திரமா இருக்கும், கேஸ் மட்டும் நடக்கும். அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே டபுள் ஆயிடும். 1000 கோடி வந்துடும். 1000 கோடி வந்துடும். இப்போவே கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். துல்லியமா சொல்ல முடியாது. கோர்ட்டு கேஸ்ன்னு போனாங்கன்னா 1000 கோடிக்கு மேல. மகனும் அப்பாவும் இறந்தாலும் இன்னும் காலப்போக்கில் அவங்களோட பேரும் அவங்களோட அந்த சொத்தும் பேசப்பட்டே தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன், இந்த பேரு புகழ் இதெல்லாம் எல்லாமே ஒரு காலகட்டத்துக்கு மேல காணாம போயிடும் சார். இன்னைக்கு யாராவது தியாகராஜ பாகவதரை பத்தி நினைக்கிறாங்களா சார்? சிவாஜி எம்ஜிஆரை பத்தி யாராவது நினைக்கிறாங்களா சார்? சொல்லுங்க சார். இந்த பேரு எல்லாமே நான் சொல்றேன், நல்ல பேர் எடுக்கணும். இறந்த பிறகு இப்ப என்ன பேசுறாங்க? ஊர் உலகம் எப்படியோ பேசிட்டு இருக்கு. எதுக்கு அந்த பேச்சு? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரை பற்றியும் ஒரு வார்த்தை பேசுது. இந்த புகழ், இந்த இப்போ என்ன பணம், பேர், புகழ் எல்லாம் இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் இவரால் வந்து உச்சத்துக்கு போனவங்களாம் இப்போ யாராவது வந்தாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இதிலலாம் வந்து பாவ புண்ணியத்தில் நம்பிக்கை இருக்குது. இந்த பேர் புகழில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இந்த ஜனங்கள் மாறும்போது அதெல்லாம் மாறிடும் சார். நீங்கள் வேணா பாருங்கள் சார். இன்னைக்கு இளையராஜா சாங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சாங், எல்லாமே வந்து அவ்வளோ அட்டகாசமான சாங். அதையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிதைக்கிறாங்க. இங்கே சிதைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு கேட்டிங்கன்னா, காப்பி ரைட்டுக்கு போகிறாரு, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறாரு. ஆனால் அதே நீங்கள் சிதைக்கிறதா கூட சிதைச்சிக்கலாம். ஆனால் அவர்கிட்ட ஒரு தொகையை கொடுத்துட்டா போதுன்ற மாதிரி சில பேர் பேசுகிறாங்க. அப்படி தானே இருக்குது. விக்ரம் படத்தில் வந்து இருந்த அந்த பாடல் எடுத்துங்க. விக்ரம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து பயன்படுத்தினாங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறினாலும் கூட சிதைக்கிறது தானே அது. அப்படியே இருக்கிற அந்த பாடலை கொஞ்சம் சிதைச்சாலும் அது சிதைக்கிறது தானே. அப்போ தொகையை கொடுத்தா சிதைக்கலான்றப்பெல்லாம் ஆயிடுச்சு. அப்படி தானே இருக்குது.
ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஒரு காலகட்டத்தில் எல்லாமே மாறும் சார். சரிங்களா? இன்றைக்கி யார் வந்து பழைய பாடல்கள் வந்து யார் கேட்குறாங்க? பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இந்த பாடல்கள்லாம் இப்போ கேட்கறதில்ல. இப்போ இளையராஜா சாங்கை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கறந்து போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்ததெல்லாம் நிறைய பேர் வராங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இன்னும் ஒரு 50 வருஷம் தாங்குமா? அவ்வளோதான். அதனால் இந்த புகழ் எல்லாம் கிடையாது. ஆனால் நாம் எடுக்கிற அந்த நெகட்டிவ் மார்க்கில் அது என்றைக்குமே நிற்கும். அதனால தான் சொல்கிறது, கேரக்டர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பக்காவாக வச்சுக்கணும். நம்ம கை கால் உடஞ்சா கூட கட்டைக்கால் வச்சுக்கலாம். கண்ணு போனால் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டிக் வச்சு நடந்துக்கலாம். இல்லை ஒரு அங்கங்கள் எது போனாலும் வந்து பரவாயில்ல. பணம் போனால் பணம் சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் கேரக்டர் ஒரு முறை டேமேஜ் உடஞ்சிதுன்னா உடஞ்சது தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனோஜுக்கு வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு கொடுக்கல, அதுக்கு காரணம் அப்பா தான் வந்து மகன் ஏன் சொல்கிறான்? அப்போது அந்த அளவுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் வந்து இவர் பெரிய புண்ணியவான், ரொம்ப வந்து புகழ் பெற்றவர், மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர் சொன்னால் மகனுக்கு வந்து வாய்ப்புகள் கூஞ்சிருக்கணும்ல. அப்படிலாம் வராது. இன்னாருடைய புள்ளன்றதுக்கெலாம் கிடையாது. அங்கே தனித்திறமையும் வந்து நிரூபிக்கணும். திறமையை நிரூபிச்சுன்னா அங்கே எல்லாருமே வருவாங்க. இங்கே பல ஜாம்பவன்களெல்லாம் வந்து அப்பாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூலி தொழிலாளி இருப்பான், விவசாயியாக இருப்பான். அப்படி தான் பாரதிராஜா அப்பா யார்? எப்படி ஒரு பாரதிராஜான்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு இயக்குனர் எப்படி உருவானார்? அவங்க அப்பா மூலம் உருவானார்? அப்படியே கிடையாது. திறமை இல்லைன்னா அவ்வளோதான். முதல்ல தனி மனித ஒழுக்கம் ஒரு மனிதனுக்கு வேணும். அதுக்கு பிறகு தான் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் திறமை வந்து அங்கீகரிக்கப்படும். முதல்ல அது காலி ஆயிடுச்சுன்னா மொத்தமே முடிஞ்சு வச்சு. ஓகே சார். நன்றி சார். நன்றி சார்.